ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி ரொம்பவுமே விசித்திரமான ஒரு பதிவு நான் படித்தேன். அந்த பதிவை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இது உண்மையாகவே என்ன நடந்தது அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு ஏரியாவில் நடந்திருக்கு. ஒரு பெண்ணோட கருவில் இருக்கிற குழந்தையோட வயிற்றில் ஒரு கட்டி மாதிரி ஒன்று தெரிஞ்சிருக்குங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் இருக்கிற புல்தானா மாவட்டத்தில் ஒரு பெண்ணோட வயிற்றில் இருந்த ஒரு கருவை ஸ்கேன் செஞ்சுருக்காங்க. அந்த கருவுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புல்தானா மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் சோனோகிராஃபி பரிசோதனைக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ தான் இந்த சம்பவம் வந்திருக்கு. அந்த பெண்ணோட உடல்நிலை சீராக இருப்பதாக புல்தானா சுகாதாரத்துறை பிபிசியில் தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னா, புல்தானா மாவட்டத்தை சேர்ந்த 32 வயது பெண் கர்ப்பமான 8 மாதத்தில் சோனோகிராஃபி பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அங்கே அவருக்கு மேற்கொண்ட சிகிச்சையில் பார்த்திங்கன்னா, அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறது கருவுக்கு இன்னொரு கரு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் குழு மீண்டும் சோனோகிராஃபி செஞ்சு பார்த்துருக்காங்க. குழந்தையோட வயிற்றில் இருக்கிற அந்த கரு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. புல்தானா மாவட்டத்தில் இருந்த அரசு மருத்துவமனை மாவட்ட அறுவை சிகிச்சை நிபுணர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சோனோகிராஃபி சோதனையில் பெண்ணோட வயிற்றில் ஒரு கரு இருக்கிறதாகவும் அந்த கருவோட வயிற்றில் இன்னொரு கரு இருப்பது போன்றும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வளர்ச்சியடைந்த கரு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது தசைகளான கட்டி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கருவை போலவே இதுக்கு இதய துடிப்பு இருக்காது. பார்ப்பதற்கு கருவை போன்று இருக்கிறதால மட்டும் அது கரு அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அந்த கருவிடம் இருந்து அதுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுனால அந்த கட்டி வளர்ந்து வருது. என்ன அப்படின்னு சொல்கிறாங்களா, கருவுக்குள் கரு அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய சம்பவம் அந்த மாவட்டத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கு பிரசவம் இயல்பாக தான் இருக்கும். பிரசவத்துக்கு பிறகு தான் குழந்தையோட வயிற்றில் இருக்கிற அந்த கட்டியை எப்படி அகற்றுறது அப்படிங்கிறத முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. கருவுக்குள்ளே கரு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணோட வயிற்றில் ஒரு கரு மற்றும் அந்த கருவோட வயிற்றில் இன்னொரு கரு இருப்பதை மருத்துவங்கள் கருவுக்குள் கரு, அதாவது ஃபெட்டஸ் இன் ஃபெட்டு அப்படின்னு அழைக்கிறாங்க. நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் அமைப்பினோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்ட ஆய்வின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருவில் மற்றொரு கரு வளர்றது அப்படிங்கிறது அரிதானது மற்றும் அது ஒரு பிறவி குறைபாடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் கருவின் உடலில் பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சி அடையாத இன்னொரு கரு உருவாகுது. ஒரு பெண்ணின் வயிற்றில் சாதாரணமாக வளரும் கருவின் வயிற்றுக்குள் இந்த கரு போன்ற கட்டி காணப்படுது. ஆனால் அதன் வளர்ச்சி குழந்தை வளரும் விகிதத்திலிருந்து வேறுபாடுகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மகப்பேறு மருத்துவர் நந்திதா பால்சேட்கர் இது குறித்து கூறும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருவுக்குள் கரு என்பது இரட்டை குழந்தைகளை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கருவில் ஏற்படும் சிக்கலால் இன்னொரு கரு வளர்ச்சி அடையாமல் மற்றொரு கருவின் வயிற்றுக்குள்ளே சென்றுது அப்படின்னு விளக்குறாங்க. இது குறித்து கவலைப்பட தேவையில்லை. குழந்தை பிறந்த பிறகு மருத்துவர்கள் வளர்ச்சி அடையாத அந்த இன்னொரு கருவை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிடுவாங்க அப்படின்னு விவரிச்சிருக்காங்க. சத்ரபதி சாம்பாஜி நகரை சேர்ந்த பிரபல மகப்பேறு மருத்துவர் மஞ்சு ஜில்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருவோட வயிற்றுக்குள்ளே மற்றொரு கரு இருக்குது, ஆனால் அது குழந்தைய போல் வளரலை. முடி, பற்கள், கண்கள் என குழந்தைக்கு இருப்பதை போல திசுக்கள் அந்த கட்டியில் காணப்படுது. அது அறுவை சிகிச்சை மூலம் அகற்றலாம். இந்த சிகிச்சையின் போது குழந்தைக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கருவுக்குள்ளே கரு அப்படிங்கிறது மிகவும் அரிதாக ஏற்படக்கூடிய குறைபாடு. ஒரு 5 லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஏற்படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிற ஆய்வில் உலகம் முழுவதும் 200க்கும் குறைவான பெண்களிடமே கருவுக்குள்ளேயே மற்றொரு கரு உருவாகும் நிலை பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன சிகிச்சை இதுக்கு அளிக்கணும் அப்படின்னும் போது, கருவுக்குள்ளே இன்னொரு கரு இருக்கும். இந்த நிலையை குணப்படுத்த அறுவை சிகிச்சை தான் தேவைப்படுது. இதன் மூலம் கரு போல் இருக்கும் கட்டியை அகற்றிய பிறகு நோயாளி குணமடைகிறாங்க. கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் குழந்தை இருந்தால் பொதுவாக அதை 14 வாரங்களுக்குள்ள சோனோகிராஃபி பரிசோதனையில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறந்து அதுக்கு வயிற்று வலி, குமட்டல், அப்படி இல்லைன்னா வாந்தி இருந்தால் இதை ஏதாவது ஒரு சிக்கலாக இருக்கலாம். அப்போது குழந்தைய பரிசோதிக்க மருத்துவரிடம் நம்ம கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டோம் மருத்துவர் சொல்லியிருக்காங்க.
கர்ப்ப காலத்தில் வந்து பெண்களுக்கு மேற்கொள்ளப்படப்படும் சோனோகிராஃபி சோதனையின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கருவோட உள்ளே இருக்கும் கருவை பற்றி கவனிக்க முடியும். மேலும் வந்து குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு வந்து வயிறு வீங்கி இருந்தால் அப்போதும் கூட வந்து அதோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற கருவின் நிலையை வந்து சோனோகிராஃபி மூலம் வந்து நம்ம கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே இதுக்கு முன்னாடி இது போன்ற வழக்குகள் வந்து பதிவாகியிருக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, கருவோட வயிற்றுக்குள்ளே இன்னொரு கரு இருக்கும் நிலையில் அந்த கருவின் வயிற்றில் வந்து பொதுவாக வந்து ஒரு கரு மட்டுமே காணப்படும். ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கருக்கள் இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. அதே போல் வந்து இந்தியாவில் வந்து கருவுக்குள் கரு இருந்த சில நிகழ்வுகள் வந்து இதற்கு முன்னாடி வந்து வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் பனாரஸ் இந்த பல்கலைக்கழகத்தில் சர் சுந்தர்லால் மருத்துவமனையில் பிறந்த 14 நாட்களே ஆன குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த குழந்தையோட வயிற்றில் வந்து 3 கருக்கள் வந்து அகற்றப்பட்டிருக்காங்க. பிறந்ததுலேருந்தே குழந்தைக்கு வந்து வயிறு வலி, மஞ்சள் காமாலை மற்றும் சுவாச கோளாறு வந்து இருந்திருக்கு. குழந்தைய வந்து மருத்துவமனையில் அனுமதித்த பிறகு அல்ட்ராசோனோகிராஃபி, சிடி ஸ்கேனு, அப்புறம் வந்து பிற சோதனைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போது அந்த கருவோட கருநிலை வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த 3 கருக்களும் வந்து குழந்தையோட சிறுநீரகங்கள் மற்றும் பித்த நாளங்கள் இடத்துல வந்து மாறுபாடுகளை வந்து ஏற்பட காரணமாயிருக்கு. அதை தொடர்ந்து 3 மணி நேரம் அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022லையும் பீகாரில் உள்ள மோதி ஹரியாவில் வந்து பிறந்து 40 நாட்களான ஒரு குழந்தையோட வயிற்றில் வந்து கரு வந்து வளர தொடங்கியிருக்கு. வயிறு வீங்கி சரியாக வந்து அவங்களால சிறுநீர் போக முடியாமல் அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பெற்றோர் இதை கண்டு வந்து குழந்தைய வந்து மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. சிடி ஸ்கேன் செஞ்சு பார்த்ததில் குழந்தையோட வயிற்றில் வந்து கரு அப்படி இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு புதிதாக பிறந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அதன் உடல்நிலையும் சீரான பிறகு தான் வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கதா வந்து மருத்துவர் வந்து சொல்கிறாங்க. சமீபத்தில் 2024ஆம் ஆண்டு அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவிலே வந்து ஒரு பெண்ணோட கருவுக்குள்ளே கரு இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. பிறந்து 3 நாட்களே ஆன குழந்தையோட வயிற்றில் வந்து இரட்டை கரு வந்து இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இந்த இரட்டை கருவை வந்து அகற்ற வந்து அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் அறுவை சிகிச்சைக்கு மறுநாளே வந்து அந்த குழந்தை வந்து இறந்துருச்சுங்க. இதுவரை வந்து கருவின் உள்ள மற்றொரு கரு இருந்த சில நிகழ்வுகளை வந்து நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த முறை வந்து பிறந்த குழந்தையோட வயிற்றில் முதலில் வந்து இரட்டை குழந்தைகளை வந்து பார்த்தோம். அதனால் வந்து அறுவை சிகிச்சை செய்கிறது வந்து சிரமம் ஏற்பட்டதாக வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பதிவை வந்து பதிவிட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு அவேர்னஸாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒருவேளை குழந்தை பிறந்து கொஞ்ச நாளில் வந்து இந்த மாதிரியான ஏதாவது சிம்டம்ஸு, வயிறு வீங்குற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து யூரின் போகிறதுல வந்து ஏதாவது சிரமம் ஏற்படுது, இல்லை தொடர்ந்து வந்து வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி கேசஸ்னால் நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதை வந்து உடனே வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவிட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து பிபிசியில் வந்து வெளியிட்டிருக்க நியூஸோட தகவல்கள் அடிப்படையில் மட்டுமே நான் வந்து இதை வந்து சொல்லியிருக்கேன்.